எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்களா? இந்த சேனலோடைய ஆல்ரவுண்டர் நான் தான். அப்படின்னா இந்த சேனல் என்னோடது தான். நிறைய பேருக்கு என்னுடைய முகம் தெரிஞ்சிருக்காது. இந்த சேனலில் நான் போடக்கூடிய முதல் வீடியோ இது. நான் வந்து என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் வந்து சங்கரி. எங்கள் வீட்டுக்கார் வந்து பழைய இரும்பு பாத்திரம் வியாபாரம் பார்க்குறாங்க. லைனுக்கு போவாங்க. நாங்கள் இருக்கிறது கும்பகோணத்தில் இருக்கோம். எங்களுக்கு வந்து 3 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பையக சின்ன சின்ன பையகதேன். ஒரு பையன் 4ஆவது படிக்கான், இன்னொரு பையன் எல்கேஜி படிக்கான். இது 3ஆவது பாப்பா. மொத்தம் 3 பிள்ளைங்க எங்களுக்கு. நாங்கள் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொந்த வீட்டில் தான் இருந்தோம். அந்த வீடு பார்த்திங்கன்னா வயலுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே பாம்பு எல்லாமே வரும். அப்போ நான் வந்து ஒரு முழுசாக சொல்லணுமா, இப்போதைக்கு நான் வாடகை வீட்டுக்கு வந்து ஒரு 1.5 வருஷம், மொத்தம் ஒரு 4 வருஷமாக நான் வந்து சேனல் ஆரம்பித்தேன். அந்த வீட்டில் வயலுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். பாம்பு பூரா எல்லாமே வரும், தேள் வரும், குட்டி குட்டி பாம்பாக வரும். வயலுக்குள்ளே இருந்ததுனால மழை பெஞ்சால் தண்ணியெல்லாம் வரும்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் இருந்தோம். விடிஞ்சா தீபாவளின்னு பார்த்திங்கன்னா நாள் எங்கள் வீட்டோட செவுறு இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுலேயும் தார் பை கட்டிக்கிட்டு ஒரு 2 மாதமாக அதிலே இருந்தோம். மேற்கொண்டு நான் வந்து இந்த பாப்பா வந்து வயிற்றில் இருந்ததுனால அங்கே இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து முடிவு பண்ணி வாடகை வீட்டுக்கு வந்தோம். இந்த சமயத்தில் இந்த சேனல் ஆரம்பித்து 3 மாதம் ஆகுதுங்க. எனக்கு ஏற்கனவே ஒரு சேனல் இருக்குது. அதில் 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் வியூஸ் எல்லாம் போக மாட்டேங்குது. நானும் ரொம்ப போராடி அந்த சேனலை உருவாக்கினேன். நான் வந்து அந்த வயக்காட்டில் இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் அந்த சேனல் எனக்கு நல்லா போய்கிட்டு தான் இருந்துச்சு. நான் வந்து மொட்டை போட்டுட்டேன். இப்போ முடி இருக்குது, வளர்ந்துருச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷம் இருக்கும், என் மகனுக்காக வலங்கம்மான் மாரியம்மன் கோயிலில் மொட்டை போட்டேன். இப்போ நாங்கள் மொட்டை போட்டதுக்கும் என் முகத்தை வந்து யூடியூப் பிடிக்கலையோ என்னவோ என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிருச்சு. ரொம்ப என் முகம் வந்து வீடியோவில் வந்து ரொம்ப அவ்வளோவா போகாமல் ஆகி போயிடுச்சு. அப்போ என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் சரி இன்னொரு சேனல் ஆரம்பிப்போன்ட்டு நான் வந்து முயற்சி பண்ணேன். அப்படி நான் ஆரம்பித்த 2வது சேனலுமே எனக்கு ரொம்ப தோல்வியாகவே இருந்துச்சு. ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த வீடு இப்போ நாங்கள் இருக்கிறதும் வாடகை வீடு தான். மாடியில் 7வது, அதாவது கீழே 4 வீடு மேலே 4 வீடு, நாங்கள் இருக்கிறது 7வது வீடு. அந்த மாதிரி மாடியில் தான் இருக்கோம். அந்த ஒண்டி கொடுத்தனம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகளாக இருக்கும். அதில் தான் நாங்கள் வந்து இருக்கோம். நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடு கடனை வாங்கி ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கோங்க. யூடியூப்லலாம் சம்பளம் அவ்வளோவாலாம் வராது. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 9,000 ரூபா வரும். இது வந்து எங்களுக்கு வாடகை கொடுக்கறது கூட பத்தாது. இது இல்லாமல் 3 பிள்ளைங்க எவ்வளோ செலவாகுன்னு உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த சேனலை நான் உருவாக்கினேன் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. ஜனவரி 1ஆம் தேதி இந்த வீட்டுக்கு குடி வந்தோம். அன்னைக்கு ஞாபகமாக இருக்கட்டுமே, இந்த வீட்டுக்கு குடி வந்த ஞாபகமாக இருக்கட்டுமே இந்த சேனல் ஓப்பன் பண்ணேங்க. இந்த சேனல் வந்து இப்போ மானிட்டேஷன் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இதையும் பண்ணேன். ஏன்னா பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு அந்த சேனலையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப எனக்கு சிரமமாக இருந்துச்சு. இதில் வந்து நான் இப்போ வந்து ஒரு 10-15 நாளாக யூடியூப் சொல்லி கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தர்ம் சுந்தர் ஃபேமிலின்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் உள்ளவங்க சில பேரும் இந்த சேனல் எனக்கு பார்க்குறாங்க. ஆனால் கமெண்ட்ஸ்லாம் நிறைய யாரும் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் இந்த சேனலில். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து என்னுடைய முகம் அவ்வளோவா காட்டாமல் நான் இதில் வந்துட்டேன். ஏன்னா என்னோடய சேனலில் எனக்கு முழுக்க முழுக்க என் முகம்தான் காட்டி வந்திருக்கேன். இந்த சேனலில் யூடியூப் பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் தான் ஆரம்பித்து கொடுத்தாரு. இந்த சேனல் சொல்லலை, என்னோடய சேனல் ஆரம்பித்து கொடுத்து சமையல் தான் போடுன்னு சொன்னார். சமைக்கிறதுனா சும்மா நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி சாம்பார் புளிக்குழம்புலாம் வச்சா யாரும் பார்க்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ அதுக்குங்கும்போது நிறைய நெய், முந்திரி பருப்பு, இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சா தளன்னு நெய் எண்ணெய் ஊற்றணும், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இப்படி எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த குழம்பையே பார்ப்பாங்க. நம்ம அம்புட்டுலாம் செய்கிற அளவுக்கு எங்கள் குடும்பம் கிடையாது, வறுமைப்பட்ட குடும்பம் தான். எங்கள் வீட்டுக்காரர் தெருவில் பழைய பிளாஸ்டிக் இரும்பு வாங்கி பாத்திரம் கொடுப்பாரு, இல்லை பணம் கூட வாங்கிக்கிடுவார். இந்த மாதிரி தான் எங்கள் பிழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போம்போது நம்ம அந்த அளவுக்கு நம்ம அதில் சமைக்க முடியுமா அப்படின்னா என்னால் முடியாதுங்கிற பட்சத்தில் நான் இப்போ யோசித்து சரி நம்ம சமையலை விட்டுட்டு வேறு என்ன போடலான்னு நான் யோசித்தேன். நாங்கள் எங்கள் வீடு வயலுக்குள்ளே இருந்ததுனால நான் பிறந்த ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் பக்கம். ஆனால் எங்களுக்கு பழக்க வழக்கங்க மதுரை விருதுநகர் சார்ந்து தான் இருக்கும்.
பக்கத்துலங்கும்போது எங்களுக்கு மதுரை விருதுநகர் தான் டவுனு. அந்த ஊர் பழக்க வழக்கங்கள் தான் எங்களுக்கு இருக்கும். அப்போ பேச்சு வழக்கு எல்லா நடைமுறைகள் எல்லாமே. அப்போ நான் வந்து என்ன செஞ்சேன், நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து நான் கிராமத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கை, நாங்கள் பண்ண விவசாயம், காட்டுக்கு கூலி வேலைக்கெல்லாம் போவோம்ல, அதெல்லாம் நான் வீடியோவாக எடுத்து இந்த சேனலில் போட்டேங்க. நல்லா போச்சு. இப்போ திடீர்னு அந்த வீட்டை விட்டு நாங்கள் வாடகை வீட்டுக்காரவும் டவர் கிடைக்கல, போக மாட்டேன்ருச்சு. இப்போ என்ன செய்ய 2 வருஷம் கழித்து இந்த சேனல் ஆரம்பித்தேன். இப்போ தாங்க மானிட்டேஷன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்ககிட்ட இவ்வளோ நாளாக உங்ககிட்ட என் முகத்தை நான் ரொம்ப வெளிப்படுத்தி ஒரு வீடியோவாக நான் பேசி போட்டதே இல்லை. ஒரு ஒரு இடத்துல நம்ம எங்கே அவமானப்படுறோமோ, எங்கே தோக்குறோமோ, அந்த இடத்துல நம்ம ஜெயிச்சுட்டு தான் நம்ம யாருங்கிறதே நம்ம காட்டணும். அது மாதிரி தான் நான் வந்து இப்போ இது எனக்கு ஒரு வெற்றி தான். எனக்கு இது ஒரு பெரிய வெற்றி மாதிரி. ஆமாம், கொண்டு சொல்லிடு, கொண்டு அப்படின்ட்டு நம்ம எங்கே தோக்குறோமோ அந்த இடத்துல ஜெயிச்சுட்டு தான் நம்ம பேரை காட்டணும்னு நினச்சேன். மானிட்டேஷன் பண்ணுறத எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமையாக இருந்துச்சு, பண்ணிட்டேன். இது இல்லாமல் நான் யூடியூப் சொல்லியும் தரேங்க, கற்றுக் கொடுக்குறேன். யூடியூப்பு இந்த டவுட் உள்ளவங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்னாலும் நான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃப்ரீ கிடையாது. என் குடும்ப சூழ்நிலைகளுக்கு 3 பிள்ளைகளுக்கு வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கோம்னா எவ்வளோ செலவாகுன்னு உங்களுக்கே தெரியும். நாங்களும் வாங்காத லோன் இல்லை, இருக்கிற நகை நட்டு அம்பட்டையுமே வச்சுட்டோம். கடனை உடனே வாங்கிட்டே நாங்களும் வீடு கட்டுறோம். ரொம்ப சிரமப்பட்டு தான் எங்களால் முடிஞ்ச வீடை கட்டுறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணும் இல்லையா? எனக்கு இது ஒரு வீட்டு செலவுக்காக தான் ஆகுமேன்னு தான் அந்த சேனலை வந்து நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாடகையிலேருந்து என் பிள்ளைகள்லாம் தமிழ் மீடியத்தில் தான் படிக்கிறாங்க. அந்த பாப்பாவுமே எப்படின்னு தெரியல, கடவுள் இந்த பிள்ளையாவது இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து விடணும். ஏன் தமிழில் படிக்கக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு ஒரு ஆசை, நம்ம பிள்ளையும் ஒரு பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் வேனில் ஏறி போகட்டுமே அப்படின்ட்டு. இதுதாங்க, அதுக்காக தான் அந்த சேனலை நான் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் எனக்கு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. முகம் தெரியாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இன்றைக்கி முகத்தை காமிச்சிருக்கேன். தொடர்ந்து இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வீடியோக்களை பதிவிடுகிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்னாலும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க 1000 ரூபாங்க. சில சேனல்களில் சும்மா ஏன் நீங்கள் கேட்கலாம், மெயில் ஐடி ஆரம்பித்தா சேனல் அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க, சும்மா யார் வேணால் மெயில் ஐடி ஆரம்பித்து சேனல் உருவாக்கலாம். ஆனால் சில அதுக்குன்னு ரூல்ஸுகள் கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. அதை எல்லாமே நான் சொல்லி கொடுத்து வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்து அவங்களுக்கு சேனல் உருவாக்கி ஒரு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணுங்கிறது சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கு தான் அந்த 1000 ரூபா. டவுட்டுக்கு விட்டுனா 500 ரூபா, சாதாரண டவுட்னா 200 ரூபா வாங்கிட்டு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் யாராவது சேனல் ஆரம்பிக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த சேனல் நான் 3 மாதத்தில் நான் மானிட்டேஷன் பண்ணிட்டேங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் முடிஞ்சு எனக்கு வந்து எல்லாமே அப்டேட் ஆகி மானிட்டேஷன் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணுறேன். டவுட்டு கேட்கணும்னு நினச்சிங்கனாலும், சேனல் உருவாக்கணும்னு நினச்சிங்கனாலும் வந்து என்கிட்ட கேளுங்க. ஜிபே போட்டு தாங்க சொல்லித்தரேன். ஜிபே ஸ்கேனர் வந்து நான் உங்களுக்கு தம்ப்நெயிலில் போடுறேன், இல்லாட்டி நான் வீடியோவில் போட முடிஞ்சாலும் போடுறேன். வேணுங்கிறவங்க பே பண்ணிவிட்டு வந்து டவுட்டு கேட்டுக்கோங்க. பை.